இன்று இரவு நாம் ஜெபிக்கும் இந்த நேரத்திலே அருள்நாதர் இயேசு நம்முடைய தேசத்தின் மீது தமது கண்களை வைக்கிறார். அவருடைய கண்கள் தேச ஜனங்கள் மீது இறங்குகிறது. தேசத்தில் நடப்பவைகள் மீது இறங்குகிறது. அவைகள் ஒவ்வொன்றிற்கும் தீர்வை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அவருடைய தீர்வை கொடுக்க போகிறார். அவருடைய தீர்வு என்ன? அவருடைய தீர்மானம் நிறைவேறும். இதற்கு ஆதாரமாக 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. சங்கீதம் 24:1 கூறுகிறது, பூமி கர்த்தருடையது. எல்லாரும் சொல்லுங்கள், பூமி கர்த்தருடையது. இந்திய தேசம் கர்த்தருடையது. வேறு யாருக்கும் ஆண்டவர் தேசத்தை ஒப்புக் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் தமது இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். சிலுவையில் தமது ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்தியர்களுக்கும் அந்த பாக்கியம் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே பூமி கர்த்தருடையது. நம்முடைய தேசம் கர்த்தருடையது. யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அதிகாரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. இந்த விசுவாசத்தோடு தான் இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை கர்த்தர் யார் கையில் கொடுத்திருக்கிறார்? உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை, அவருடைய ராஜ்யத்தை, சமாதானம் என்னும் அவருடைய ராஜ்யம், நீதி என்னும் அவருடைய ராஜ்யம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம் என்னும் அவருடைய ராஜ்யம் தேசத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதற்கான அதிகாரத்தை கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே தைரியமாக நாம் இன்று ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தின் மீது அவர் தமது கண்களை, நமது தேசத்தின் மீது அவர் தமது கண்களை வைக்கிறார். நாம் என்ன சொல்லி ஜெபிக்க போகிறோம்? சங்கீதம் 121:2 படி, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும். இந்த ஜெபத்திற்கு ஒத்தாசை வரும். மத்தேயு 18:19 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பூமியிலே எவைகளை நீங்கள் கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூமியிலே எவைகளை நீங்கள் கட்ட அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்படும். இன்று இப்பொழுது அது நடைபெற போகிறது. ரைட் நவ் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? 2 பேர் ஒருமனப்பட வேண்டும். 2 பேர் பூமியிலே எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இன்று உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்கள், இன்று உண்டாகும். Today it will happen. Today it will happen. இன்று உண்டாகும். ஆண்டவருடைய தீர்மானம் உண்டாகும். பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தந்தை ஊழியத்தின் பாரம், வேலையின் பாரம், குடும்பத்தின் பாரம் என்று எல்லா பக்கத்திலும் பாரங்கள் வழியாக கடந்து சென்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்து அவரை பரலோகத்திற்கு எடுத்து சென்றார். அவர் சொன்னார், வா, என் மகிமையை நான் உனக்கு காட்டுகிறேன் என்றார். பரலோகத்திலே ஆண்டவர் இயேசுவின் சிங்காசனத்தின் அருகிலே அவரை நிறுத்தினார். இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பதாக முழு அண்ட சராசரமும் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்த்தார். கோலங்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலே சுற்றி கொண்டு சுழன்று கொண்டு ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து கொண்டிருந்தது. பூமி வந்தது. சூரியன் பிரகாசித்து கொண்டிருந்தது. ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக போகும் பொழுது அவரை கனம் பண்ணி தொழுது கொண்டு போவது போல இருந்தது. ஆண்டவர் சொன்னார், என் மகனே, எல்லா அண்ட சராசரங்களையும், கோளங்களையும், பூமியையும், சந்திரனையும் நான் என் வார்த்தையினால் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறேன்.
உன் சின்ன வாழ்க்கையை நான் ஆள முடியாதா? கேன் ஐ நாட் கண்ட்ரோல் யுவர் ஸ்மால் லிட்டில் லைஃப்? ஏன் பயப்படுகிறாய் என்று சொன்னார். அதோடு கூட பூமி சுழன்று வந்த பொழுது இந்த பூமியிலிருந்து ஒளி சுடர்கள் அவருடைய சிங்காசனத்திற்கு வருவதை என் தந்தை கண்டார். சில சுடர்கள் மெல்லிசாக இருந்தது, சில சுடர்கள் மொத்தமாக வந்தது, சில சுடர்கள் பிரகாசமாக பெரிய சுடர்களாக வந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த சுடர்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய பிள்ளைகளுடைய ஜெபம். அவள் செய்யும் ஜெபம். தனியாக செய்கிறார்கள், குழுவாக செய்கிறார்கள், சபையாக செய்கிறார்கள். அத்தனை ஜெபங்களும் என்னுடைய சிங்காசனத்திற்கு வருகிறது. அவைகள் ஒவ்வொன்றிற்கும் நான் பதில் தருகிறேன் என்று அவர் சொன்னார். இப்பொழுதும் கூட நம் ஜெபங்கள் எல்லாம் அவருக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் பூமியை பார்க்கிறார். He looks at the earth. He looks at the earth. இந்த உலகத்தை பார்க்கிறார், தேசத்தை பார்க்கிறார், பூமியின் ஜனங்களை பார்க்கிறார். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் ஒருமனப்பட்டு இப்பொழுது ஜெபம் செய்யும் பொழுது கொஞ்ச காலத்துக்குள்ளே நான் பூமியை அசைக்க போகிறேன். ஆகாய 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் கூறுகிறது, கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்கள், அசைய பண்ணுவார். சகல ஜாதியையும் அசைய பண்ணுவேன். என் ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன். யார் அந்த ஆலயம்? நாம் தான் அந்த ஆலயம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மகிமையினால் நிரப்புவார். அது நிமித்தம் பூமி அசைக்கப்படும். God is going to shake the nations one more time. நம்முடைய தேசத்தையும் ஆண்டவர் அசைப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்றைய ஜெபம் அதை செய்ய போகிறது. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். இதை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதில்லை. ஆகவே தைரியமாக நாம் இன்று ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். தேசத்திலே புதிதாக்குவார். ஜெபிக்கிற ஆலயமாகிய உங்கள் வாழ்விலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக்குவார். எல்லாரும் சொல்லுங்கள், புதிதாக்குவார். தைரியமாக இருங்கள். ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்திலிருந்து தேசத்தை பார்க்கும் பொழுது எவைகளை எல்லாம் பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது அவைகளுக்காக நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி காட்டப் போகிறேன். அதற்காக நாம் ஜெபிக்கவும் போகிறோம். முதலாவதாக தேசத்தில் இருக்கும் அருவருப்பை அவர் பார்க்கிறார். He sees the abominations in the nation. அருவருப்பு என்பது என்ன? ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் என்பது என்ன? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 வரைக்கும் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 6:16 19. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அருவருப்பானவைகள். முதலாவது மேட்டிமையான கண். நேபுகாத்நேசார் சொன்னார், நான் உருவாக்கின பாபிலோன் அல்லவா, இட் இஸ் ஐ ஹூ கிரியேட்டட் திஸ் பாபிலோன், நான் தான் இந்த தேசத்தை கட்டி எழுப்பினேன், நான் தான். மேட்டிமையான கண், அதை ஆண்டவர் அருவருப்பு என்று சொல்லுகிறார். அந்த ராஜாதி ராஜாவை ஆண்டவர் ஒரு மிருகமாக மாறும்படி செய்தார். அதே போல இரண்டாவதாக பொய்யின் நாவு. பேதுரு இயேசுவின் சீஷன் நீ அல்லவா என்று கேட்ட பொழுது என்ன சொன்னான்? அவன் மறுதலித்தான்.
இல்லைங்க, எனக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை. போய் நாவு. கஷ்டம் வரும்பொழுது இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லும் போய் நாவு. அற்புதம் வேணுமா? மாமியாருக்கு சுகம் வேணுமா? படகு மீனால நிரம்பணுமா? இயேசு வேண்டும். ஆனால் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்ற நிலைமை வரும்பொழுது எனக்கு இயேசுவை தெரியாது, நான் அவரை அறியேன் என்று சொல்லும் பொய் நாவு. இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அருவருப்பு. வேலைக்காக ஆண்டவரை மறுதலிப்பது, ஆண்டவர் பெயரை மறுதலிப்பது, ஆண்டவருடைய பெயரை தரித்திருப்பதை மறுதலிப்பது, இப்படி பொய் நாவு. இன்னும் மூன்றாவதாக குற்றமற்றவர்களின் இரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களின் இரத்தம் சிந்தும் கை. என்னுடைய தந்தை ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவரால் நரகத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நிரந்தரமாக அல்ல, நரகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக ஆண்டவர் காண்பிக்கும்படியாக கொண்டு சென்றார். பரலோகத்தை காண்பித்தார், அதன் பிறகு நரகத்தையும் காண்பித்தார். அதில் பல இடங்கள் இருக்கிறது. அதில் ஒரு இடம் பாலைவனம் போன்ற ஒரு இடம் இருந்தது. பயங்கரமான பாலைவனம், மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஆஃப் சாண்ட். அதிலே ஒரு சிறிய கல் போல ஒரு இடம் இருந்தது. அதன் அருகிலே ஒரு மனிதன் இருந்தான். தூரத்திலிருந்து அவனை பார்த்தார், கிட்ட கொண்டு போனார். அவன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருப்பான். உட்கார்ந்து சொல்லுவான், ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, குற்றமில்லாத இரத்தத்தை நான் சிந்தி விட்டேனே. எழுந்து நடப்பான், தலையிலே அடித்துக் கொள்வான். ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே. இன்றும் அழுது கொண்டே இருக்கிறான். அவனுடைய ஆவி அதுதான் யூதாசின் ஆவி. 2000 வருடங்களாக பற்களை கடித்து அலறி கொண்டிருக்கிறது. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே. அருவருப்பு. இந்த உலகத்திலும் காசுக்காக, பொருளுக்காக, உயிருக்காக குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுக்கும் ஆவி. ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு ஆவி. நான்காவதாக துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். அதைத்தான் இயேசுவை பொய் சாட்சி சொல்லி அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று செயல்பட்ட மக்கள் கொண்டிருந்த ஆவி. ஐந்தாவதாக தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அதைத்தான் யூதாஸ் செய்தான். நீ செய்வதை சீக்கிரமாய் செய் என்று ஆண்டவர் சொன்னார். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார். இன்னும் ஆறாவது அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இயேசுவுக்கு விரோதமாய் சாட்சி சொல்ல சாட்சிகளை தேடினார்கள், ஆனால் பொய் சாட்சி தான் வந்தது. கடைசியாக ஏழாவது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரருக்குள்ளே விரோதம், குடும்பத்திலே விரோதம். பணம் என்று வரும்பொழுது கூட இருப்பவர்களை மறுதலித்து விடுவார்கள். பயங்கரமான உலகம். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுவது. இந்த ஏழும் ஆண்டவர் அருவருக்கும் காரியங்கள். ஆனால் பூமியை பார்க்கும் பொழுது இந்த ஏழையும் அவர் பார்க்கிறார். இன்னும் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேறொரு அருவருப்பு. துன்மார்க்கனை நீதிமான் என்று சொல்லுகிறவன், நீதிமானை துன்மார்க்கன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், நீதியாய் வாழ்கிறவர்கள், அவர்களை வீணாக குற்றப்படுத்தி இவன் துன்மார்க்கன் என்று மீடியாவில் போட்டு உலகத்தில் சொல்லி தவறாக குற்றப்படுத்தி அவர்களை தடை செய்யும்படியாக செயல்படும் அருவருப்பான ஆவி. அதே போல துன்மார்க்கனை உயர்த்தி வைத்து அவனை கனம் பண்ணும் அருவருப்பான ஆவி. இதையெல்லாம் பூமியிலே ஆண்டவர் பார்க்கிறார், தேசத்திலே பார்க்கிறார்.
இன்னும் மூன்றாவதாக பாருங்கள், உபாகமம் 18:14. உபாகமம் 18:14. நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்கிறவர்களும் அவைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களும் ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். 12ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 12லிருந்து 16 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். யார் அது? நாள் பார்க்கிறவர்கள், குறி சொல்கிறவர்கள், பில்லி சூனியம் செய்கிறவர்கள், மற்றவர்களை அழிக்க வேண்டும், தான் உயர வேண்டும், தான் பொறுப்பில் இருக்க வேண்டும், தான் அதிகாரம் கொள்ள வேண்டும் என்பதற்காக குறி சொல்லுகிறவர்கள், குறியை கேட்கிறவர்கள், இன்னும் நாள் பார்க்கிறவர்கள், இன்னும் பில்லி சூனியம் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இவைகளை எல்லாம் ஆண்டவர் தேசத்திலே பார்க்கிறார். தேசத்திலே பார்க்கிறார். பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீதிமொழிகள், மன்னிக்கவும், உபாகமம் 18:12 16 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இதன் மத்தியில் ஆண்டவர் மோசே மூலம் சொல்லுகிறார். மோசே சொல்லுகிறார், இதற்கு ஒரே வழி, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவார். ஒரே வழி, இந்த அருவருப்பிலிருந்து தேசத்தையும் ஜனங்களையும் விடுவிப்பதற்கு ஒரே வழி, என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார் என்று மோசே சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசி யார்? அவர் பெயரை சொல்லுவீர்களா? சத்தமாக சொல்லுவீர்களா? இயேசு. இயேசு. இன்று ஆண்டவர் இயேசு பரலோகம் போயிருக்கிறார். ஆனால் அந்த இடத்திலே இந்த அருவருப்புகளை எல்லாம் புரட்டி தள்ளும்படியாக கர்த்தர் தீர்க்கதரிசிகளாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசன ஆவியை இன்று நம் மீது ஆண்டவர் வைக்கிறார். உபாகமம் 18:12 வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், துரத்தி விடுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை துரத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் அந்த தீர்க்கதரிசி? இயேசு. இன்று யார் அந்த தீர்க்கதரிசன ஆவியை கொண்டிருக்கிறவர்கள்? நாம் தான். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தும் என்று சொல்லுவீர்களா? அந்த தீர்க்கதரிசன ஆவியை கர்த்தர் இன்று இரவு நம் மீது வைக்க போகிறார். எதற்காக? இந்த அருவருப்பை துரத்தி விடுவதற்காக. இத்தனை அருவருப்பையும் ஆண்டவர் இன்று இரவு துரத்தி விட போகிறார். இத்தனை அருவருப்பையும் ஆண்டவர் இன்று இரவு துரத்தி விட போகிறார். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு வீட்டிலே பாருங்கள், பிள்ளைகள் மோசமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் தகப்பன் பிள்ளைகளை திட்டுவான். மோசமான பிள்ளைங்க வந்திருக்காங்க. தாய் பிள்ளைகளை திட்டுவார்கள், மோசமான பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது எங்கள் அப்பாட்டிருந்தான், எங்கள் அம்மாட்டிருந்தான். அவங்க திட்டுற அதே வார்த்தையை வச்சு தான் நானும் திட்டுறேன் என்று சொல்லுவார்கள். ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு பேயை ஒரு போதகர் துரத்தி கொண்டிருந்தார். அப்போது அந்த பேய் சொல்லுச்சு, இந்த அம்மா, அந்த பேய் அந்த குட்டி பிள்ளைக்குள்ளே இருந்தது, மகளுக்குள்ளே இருந்தது. அந்த பேய் பேசிச்சு. அது சொல்லுச்சு, நான் இந்த ரோடு வழியாக போயிட்டு இருந்தேங்க, சமாதானமாக நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த பிள்ளையுடைய அம்மா வீட்டுக்குள்ளே இருந்து சனியனேன்னு கூப்பிட்டுச்சு. அதனால என்னை கூப்பிடுறாங்க போல நினச்சிட்டு உள்ளே பிள்ளைக்குள்ளே இறங்கிட்டேன். அவங்க பிள்ளைய சனியனேன்னு சொல்லி திட்டினாங்களாம். அதனால் சனியன் பிசாசு இந்த பிள்ளைக்குள்ளே உட்காந்துக்குச்சு. எவ்வளவு பயங்கரமான காரியம், எவ்வளவு பயங்கரமான காரியம். ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல தான் தேசத்தின் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது, ஒருவருக்கு கொடுக்கப்படும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ, அதிகாரத்தை வகிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் ஜனங்களும் இருப்பார்கள்.
அப்படிப்பட்ட நிலையில்தான் ஜனங்களும் இருப்பார்கள். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற தகப்பன்மாரை தாரும், பரிசுத்த தகப்பன்மாரை தாரும், பரிசுத்த தாய்மார்களை தாரும். ஆண்டவனே, அவர்கள் மூலமாக பொல்லாத அருவருப்பின் பிசாசு தேசத்திற்குள் இறங்கவே கூடாது. அடுத்த எலெக்ஷன் வரும் பொழுது சுவாமி, ஆண்டவனே, உத்தம தகப்பன்மார், உத்தம தாய்மார் இருக்க வேண்டும். அதற்கு என் குடும்பத்தை நான் உத்தம தகப்பனாக, உத்தம தாயாக இருந்து நான் பரிசுத்தமாய் நடத்தட்டும். இந்த அருவருப்பு ஒன்றையும் என் குடும்பத்திலே, என் வாழ்விலே நான் அனுமதிக்க கூடாது சுவாமி என்று நாம் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? அதற்கு தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இதையே ஆண்டவர் இயேசு செய்தார். சிலுவையில் அவரை பாருங்கள். சிலுவைக்கு போகும் முன்பதாக யோவான் 19ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய சீஷர்களாகிய இவர்கள் பரிசுத்தம் அடைவதற்கு நான் என்னையே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுகிறேன், நான் என்னையே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுகிறேன். அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், பரிசுத்தர், பாவம் அறியாதவர். உலகத்தின் அதிகாரம் கூட அவர் ஒரு நீதிமான் என்று சொன்னது, இவருக்குள் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொன்னது. ஆனால் அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்காக நான் என்னையே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளட்டும். சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அவர் லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின்படி எல்லா ஜனங்களுக்காகவும் வேண்டிக் கொண்டார். பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். இன்றும் கூட நாமும் அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, என் தேசத்து ஜனங்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். அதற்கு முன்னதாக என்னையே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுகிறேன். என் பாவத்தை மன்னியும், அருவருப்பை என் வாழ்க்கையிலிருந்து, என் குடும்பத்தை விட்டு நீர் எடுத்து போடும் சுவாமி. தயவு செய்து அந்த ஆவி எனக்கு வேண்டாம், எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும். அதே போல என் ஜனங்களுக்காக அவர்களை குற்றப்படுத்தாமல், பிள்ளையை குற்றப்படுத்தாமல், மகளை குற்றப்படுத்தாமல், தேசத்து ஜனங்களுக்காக ஆண்டவனே இவர்களை மன்னிய சுவாமி, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது ஒரு வினாடி இந்த பாயிண்ட்டுக்காக நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோமா? நாம் யாவரும் கண்களை மூடி, ஆண்டவரே, அருவருப்பை என் வாழ்வில் ஏதாவது ஒரு விதத்தில் அனுமதித்திருந்தால் என்னை மன்னிய சுவாமி, மன்னிய சுவாமி என்று சொல்லுவோமா? மேட்டிமையான கண் இருந்தால் மன்னியும், பொய் நாவு இருந்தால் மன்னியும், குற்றமற்றவர்களின் இரத்தத்தை சிந்தி இருந்தால் மன்னியும், துராலோசனை பிணைக்கும் இருதயம் கொண்டிருந்தால் மன்னியும், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடி இருந்தால் மன்னியும், அபத்தம் பேசும் பொய் சாட்சியை சொல்லி இருந்தால் மன்னியும், சகோதரருக்குள்ளே விரோதத்தை கொண்டு வந்திருந்தால் மன்னியும் ஏசப்பா, மன்னியும் ஏசப்பா. நீதிமானை துன்மார்க்கன் என்றும் துன்மார்க்கனை நீதிமான் என்றும் சொல்லியிருந்தால் மன்னியும் ஏசப்பா. ஆண்டவனே, தயவு செய்து என்னை மன்னியும். இந்த பொல்லாத பில்லி சூனியம் ஆவிகளுக்கு பயந்திருந்தால் மன்னியும் ஏசப்பா. ஆண்டவனே, மன்னியும் 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 என்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி கதறுவோம். கொஞ்ச நேரம் கதறுவோம். அதன் பிறகு இந்த அருவருப்பை தேசத்திலிருந்து நாம் துரத்தி விட போகிறோம். அதற்கான அதிகாரம் கர்த்தர் நம் கையிலே கொடுக்கிறார். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். இந்த அருவருப்பு இருந்தால் ஆசீர்வாதமே இருக்காது. தேசத்தின் மீது கர்த்தர் சேமத்தை கட்டளையிட போகிறார். நம் ஜெபத்தை கேட்டு கட்டளையிட போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு முன்னதாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவனே, பால் தினகரனாகிய என்னை ஆண்டவனே மனம் இறங்கி பரிசுத்தப்படுத்தும்
சீர்படுத்தும் ஏசப்பா. என் பாவத்தை மன்னியும் ஏசப்பா, மன்னியும் ஏசப்பா. மனுஷியத்தில் எதையாவது நான் பேசி இருந்தால், நினைத்திருந்தால், சொல்லி இருந்தால், செயல்பட்டு இருந்தால், ஆண்டவனே எனக்கு மன்னியும் 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 ஏசப்பா, மன்னியும் ஏசப்பா, மன்னியும் ஏசப்பா. தயவு செய்து எங்களை மன்னியும் ஏசப்பா. ஒரு முறை சுத்திகரியும், ஒரு முறை சுத்திகரியும் அப்பா. இந்த அருவருப்பின் ஆவி எங்களுக்குள் நீர் பார்க்கவே கூடாது ஏசப்பா, பார்க்கவே கூடாது அப்பா. தகப்பனே தயவு செய்து கிருபை செய்யும் ஏசப்பா, தயவு செய்து கிருபை செய்யும். இந்த நேரத்திலும் உமது மன்னிப்பின் ஆவி இறங்குவதாக, மன்னிப்பின் ஆவி எங்கள் மீது இறங்குவதாக. எங்களை மன்னியும், எங்களை சுத்திகரியும், எங்களை சீர்படுத்தும் அப்பா, சீர்படுத்தும் அப்பா. எங்களை பலப்படுத்தும் ஏசப்பா, உம்மை போல மாற்றும் ஏசப்பா, மாற்றும் அப்பா. இதோ உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வந்திருக்கிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதான அதிகாரமுடையவர்களாக நாங்கள் மாறும்படி கிருபை செய்யும் ஏசப்பா, கிருபை செய்யும் ஏசப்பா, கிருபை செய்யும் ஏசப்பா. மகிமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக ராஜா. இந்த நேரத்திலே ஆண்டவனே இந்த பொல்லாத அருவருப்பின் ஆவிகளை துரத்தி விடத்தக்கதான அதிகாரம் எங்களுக்குள் இறங்குவதாக, இறங்குவதாக ராஜா, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தின் ஜனங்களுடைய அருவருப்பை நாங்கள் மன்னிக்கிறோம் அப்பா. உமது இரத்தத்தினால் கழுவை சுத்திகரிக்கும்படியாக அவள் கண்களை திறந்தருளும் ஏசப்பா, திறந்தருளும் ஏசப்பா, திறந்தருளும் ஏசப்பா. தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்கள் அப்பா. இவர்களுக்கு மன்னியும் மன்னியும், உம்மை ரட்சகராக காட்டும் ஏசப்பா, மன்னியும் ஏசப்பா, மன்னியும் ஏசப்பா, மன்னியும் 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 ஏசப்பா. 140 கோடி மக்களுடைய ஆண்டவனே எந்தவித அருவருப்பு இருந்தாலும் மன்னியும் மன்னியும் மன்னியும். தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடும் ஏசப்பா, கட்டளையிடும் ஏசப்பா, கட்டளையிடும் ஏசப்பா. அதற்கு நான் தடையா இருந்தால் என்னை மன்னியும் ஏசப்பா, பரிசுத்தப்படுத்தும் ஏசப்பா, தயவு செய்து பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உமது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி, கோடா கொடி நன்றி. கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். பிசாசின் அருவருப்புகள் பிசாசின் அருவருப்புகளை ஆண்டவர் அழித்து போடுகிறார். ஹல்லேலூயா. மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி ஏசப்பா. உமது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி, உமது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி. அதை விசுவாசிப்போம் பிரியமானவர்களே. இந்தியா மேப்பை நம் முன்பாக கொண்டு வருவோம், அத்தனை ஜனங்களையும் கொண்டு வருவோம். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. அருவருப்பின் ஆவியை கர்த்தர் துரத்துகிறார். நம்புவோம், நம்புவோம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அதற்கான தீர்க்கதரிசன ஆவியை கர்த்தர் நமக்குள் வைக்கிறார், வைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தீர்க்கதரிசன ஆவி இறங்குகிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட், இறங்குகிறது, 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 இறங்குகிறது. இந்த அருவருப்பை தள்ளி போடத்தக்கதான ஆவி, அருவருப்பின் ஆவிகளை அலைக்கழிக்கும் ஆவிகளை துரத்தத்தக்கதான வல்லமை இறங்குகிறது. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. We give you all the glory Lord, we give you all the glory, we give you all the glory, we give you all the glory. Thank you Jesus. தொடர்ந்து நாம் ஆண்டவரே இந்த அருவருப்பின் ஆவிகளை எல்லாம் நீ துரத்துவதற்காக உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. மாறாக பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கப்படும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படியாக, இறங்கும்படியாக, எல்லா இடங்களிலும் இறங்கும்படியாக ஒரு வினாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேசத்தின் மீது நாம் இப்பொழுது கட்டளையிடுவோம். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவரே முழு வைராக்கியத்தோடு, முழு விடுதலையோடு தேசம் முழுவதிலும் எல்லாருடைய ஆவிக்குள்ளுமே இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேருக்குள்ளும் இறங்கும் அப்பா. இப்பொழுது ஜெபிக்க வந்திருக்கும் அத்தனை பேர் குடும்பத்திலும் இறங்கும் அப்பா. அப்படியே தேசத்தின் மீது இறங்கும் அப்பா, அதிகாரத்தின் மீது இறங்கும் அப்பா. வரப்போகும் எலெக்ஷனிலும் அப்படிப்பட்ட தகப்பன்மார், தாய்மார்கள் வரும்படியாக, அற்புதமாக வரும்படியாக இப்பொழுதே அவர்களை சந்தியமேசப்பா, அவர்களை சந்தியமேசப்பா. அவர்கள் அற்புதமாக ஒரு விடுதலை பெறட்டும் அப்பா, பெறட்டும் அப்பா, பெறட்டும் அப்பா. தயவு செய்து பெறட்டும். உமது ஜீவன் இறங்கட்டும் ஏசப்பா. இந்த அருளை தருவதற்காக நன்றி, கொடா கொடி நன்றி.
என்னை ஆராய்ந்து அறிந்த தேவன் நீர், என் நினைவுகளை போரிந்த கர்த்தர் நீர். என்னை ஆராய்ந்து அறிந்த தேவன் நீர், என் நினைவுகளை போரிந்த கர்த்தர் நீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீர், என் வழிகளெல்லாம் அறிந்தவர் நீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீர், என் வழிகளெல்லாம் அறிந்தவர் நீர். உம்மாவைக்கு மறைவாய் எங்கே போவேன்? சமூகம் விட்டு நான் எங்கு ஓடுவேன்? உம்மாவைக்கு மறைவாய் எங்கே போவேன்? சமூகம் விட்டு நான் எங்கு ஓடுவேன்? நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீர், என் வழிகளெல்லாம் அறிந்தவர் நீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீர், என் வழிகளெல்லாம் அறிந்தவர் நீர். என் சிந்தனை அனைத்தையும் அறிந்து கொள்வீர், நித்திய வழியில் நடத்திடுவீர். என் சிந்தனை அனைத்தையும் அறிந்து கொள்வீர், நித்திய வழியில் நடத்திடுவீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீர், என் வழிகளெல்லாம் அறிந்தவர் நீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீர், என் வழிகளெல்லாம் அறிந்தவர் நீர். என் தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றினீர், பிரமிக்கத்தக்கதாய் உருவாக்கினீர். என் தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றினீர், பிரமிக்கத்தக்கதாய் உருவாக்கினீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீர், என் வழிகளெல்லாம் அறிந்தவர் நீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீர், என் வழிகளெல்லாம் அறிந்தவர் நீர். என் வழிகளெல்லாம் அறிந்தவர் நீர். ஆமென். அடுத்தபடியாக ஆண்டவர் பூமியை, தேசத்தை பார்க்கும் பொழுது பார்க்கும் காரியம் அவருடைய ஜனங்களுடைய பெருமூச்சு, அவருடைய ஜனங்களின் பெருமூச்சு, அவர்களுடைய ஜனங்களின் அங்கலாய்ப்பு. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேலின் புத்திரர் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். யாத்திராகமம் 2:24 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டுதான் தான் ஆபிரகாமோடே ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். என்ன உடன்படிக்கை? 2 கொரிந்தியர் 6:16-18 படி, நான் உனக்கு பிதாவாயிருப்பேன், நீ என் ஜனமாயிருப்பாய், நான் உன் தகப்பனாயிருப்பேன், நீ என் குமாரனும் என் குமாரத்தியுமாயிருப்பாய். இதுதான் ஆண்டவர் நம்மோடு செய்திருக்கும் உடன்படிக்கை. பொல்லாத ஜனங்கள் அவருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தும் பொழுது, அடிமைப்படுத்தி அவர்களை துன்புறுத்தும் பொழுது ஆண்டவர் அதை பரலோகத்தில் இருந்து பார்க்கிறார். அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக அவர் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். இன்று நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளுடைய சார்பிலே
அவர் கொண்டிருக்கும் உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு கூறப் போகிறார். இனி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதனை இருக்கப் போவது இல்லை. பொல்லாத ஜனங்களுடைய ஆதிக்கம் அவர்கள் மீது செலுத்தப்படுவதில்லை. அந்த அதிகாரத்தின் வல்லமை ஆண்டவர் அழிக்கப் போகிறார். அதற்கு முன்பதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய வல்லமை ஆண்டவர் வெளிப்பட பண்ண போகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஹல்லேலூயா! எல்லாரும் சொல்லுங்கள், இறங்கினேன். கர்த்தர் இறங்குகிறார், பூமியின் மீது இறங்குகிறார். நீதிமொழிகள் 29:2ஆம் வசனம், நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். இதற்கு ஒரே வழி, தேவன் இறங்க வேண்டும். தேவன் இறங்க வேண்டும். அதற்கு தான் இயேசு என்ற பெயரிலே தேவாதி தேவன் இறங்கி வந்தார். சங்கீதம் 22:1, மத்தேயு 27:46 அவர் சிலுவையிலே இந்த பொல்லாதவர்களுடைய விபரீதங்களை அவர் சுமந்தார். அவர் கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று அநேகர் அப்படி கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த வழியை கடந்து சென்றார். கர்த்தர் அவர்களுக்காக மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அதன் கடைசி பகுதி, அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். இன்று இரவு நாம் ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய நாமத்தை தரித்திருக்கும் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறபடியினாலே மனஸ்தாபப்பட போகிறார். அவர் இறங்க போகிறார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். லாசருவின் கல்லறையின் அருகிலே பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 38ஆம் வசனத்திலே, ஆண்டவர் லாசரு மரித்த பொழுது அவருடைய கல்லறையின் அருகிலே வந்த பொழுது மரியாள் அழுகிறதை பார்த்தார். அவளோடு வந்த யூத ஜனங்கள் எல்லாம் அழுகிறதை பார்த்தார். அவரும் கண்ணீர் விட்டார். வேதம் கூறுகிறது, அவர் ஆவியில் கலங்கி துயரமடைந்தார். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் செய்திகள், ஒடுக்கப்படுகிற செய்திகள் எனக்கு வரும் பொழுது எனக்கு ராத்திரி தூக்கமே வருவதில்லை. மிகுந்த கஷ்டம், மிகுந்த வேதனை. எனக்கே அப்படி இருக்கும் என்றால் இயேசுவுக்கு எப்படி இருக்கும்? ஏனென்றால் ஒடுக்கப்படுகிற ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தோடு இணைந்திருக்கிறார்கள், அவருடைய எலும்புகளோடு இணைந்திருக்கிறார்கள், அவருடைய மாம்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு எவ்வளவு அந்த வேதனை இருக்கும். அவரும் வேதனைப்படுகிறார். அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். இன்றும் கூட அந்த ஒடுக்கப்படுகிறவர்களின் பாரத்தை சுமக்கும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கும்படி நமது ஆவியானவரை நம் மீது வைக்கிறார். நாம் செய்யும் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இப்பொழுதும் நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே, தயவு செய்து மது பிள்ளைகள், மது ஊழியர்கள், மது ஊழியக்காரிகள், மது பெயரை தரித்திருக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்டது போதும் சுவாமி, போதும். நீர் வாரும் ஏசப்பா, நீர் வாரும் என்று ஆவியிலே வைராக்கியத்தோடு இயேசு அழுதது போல, ஆவியில் கலங்கி துயரமடைந்தது போல இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது.
ஆனால் இந்த கொஞ்ச நேரத்திலே நாம் ஆவியிலே கலங்கி துயரப்பட்டு அழும் பொழுது கர்த்தர் தமது தூதனை அனுப்ப போகிறார். ஒவ்வொரு இடத்திற்கும் அனுப்ப போகிறார். இன்றே அனுப்ப போகிறார். இன்றே அனுப்ப போகிறார். இனி வரும் நாட்களிலே அடுத்த அரசாங்கம் வரும்பொழுது இப்படிப்பட்ட தீங்கு தொடாதபடி கர்த்தர் காப்பாற்ற போகிறார். திறந்த வாசலை கர்த்தர் கொடுத்து சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும்படி செய்வார். நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே இரண்டத்தனையான கனத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக தான் ஜெபிக்கும்படி நாம் வந்திருக்கிறோம். நாம் ஒரு வினாடி யாவரும் கண்களை மூடி அதற்காக நாம் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆவியினால் நிரம்பி இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பாஷையிலே கர்த்தர் ஜெபிக்கும்படியாக ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். கொஞ்ச நேரம் ஆவியினால் நிரம்பி நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் உரத்த சத்தமாய் உங்கள் பிள்ளைக்காக கதறுவது போல, உங்கள் சகோதரிக்காக கதறுவது போல, உங்கள் சகோதரனுக்காக கதறுவது போல ஜெபியுங்கள், கதறுங்கள். எத்தனை ஊழியக்காரர்கள் மீது அவர்களுக்கு விரோதமாக பில்லி சூனியங்கள், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை ஊழியக்காரர்கள். வேண்டாத சுகவீனம் அவர்களை நொறுக்குகிறது, குடும்பத்தினரை நொறுக்குகிறது. அதெல்லாம் இன்று நின்று போக வேண்டும், என்று அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஹalleluya. Thank you Lord. The healing Christ, the healing Christ, the healing Christ should rise up. எழுந்தருளும் ஆண்டவனே, எழுந்தருளும் ஆண்டவனே, எழுந்தருளும் ஆண்டவனே. கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார், அவர் மத்தியிலே இறங்குவார். இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. பேசாமல் இராதிரும் அப்பா, பேசாமல் இராதிரும் அப்பா, பேசாமல் இராதிரும் அப்பா. தயவு செய்து இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. ஹalleluya. இறங்கும், 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 இறங்கும். பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புவோம். கர்த்தர் ஜெபிக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் நிரம்பட்டும், பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கட்டும். மஹஷல்பரானி மிஹலோபரனி ஹஸிதல ரபானி மஹஷத்தில ரமா மல்பரானி மஹல்லேலூயா ஹோரே மஹஷந்தல மிஹலம் நிஹலி பரி மனத்தரு சந்தல ரமா நிமஷோல ரபா மஷந்தல ரபா நிசலமனு ஹஷந்தல ரபா நிக்கல ரபா யபலோ ஹதீர மஹல்லேலூயா ஹோரே மஹஷந்தில மஹஷந்தல ரபா ஷந்தில ய மஹஷந்தில ரஹுதிகல ரபாத்துல ரபாத்துல. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. நியாயம் செய்யும் சுவாமி, நியாயம் செய்யும். விடுவியும் அப்பா, விடுவியும் அப்பா, விடுவியும் அப்பா, விடுவியும் அப்பா. Holy Spirit, heal, heal your people. Release your people, Lord. Release your people, Lord. இறங்கும், 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 இறங்கும் அப்பா. ஓ ரிபா ஷுபலஹனி மனா ஷந்தலரப மஷந்தலரப நிகலரப மசந்தலரப நிஹலம் நஹலிபரி மனதரு சபலனிதரு மஹின மஷந்தலரப. ஹalleluya. யஹுல் பரஹனி கலரப. ஹalleluya. நிஹலம் மனதரு சந்திலர Ya Mahashandala, Ya Mahashandala Rama. Yes, Lord. Remember, remember your people, Lord. Remember your servants, Lord. Remember your servants, your innocent servants, Lord. நினைத்தருளுமே சப்பா, நினைத்தருளுமே சப்பா. இன்று விடுதலை வேண்டுமே சப்பா. I want deliverance tonight. Tonight, 100% deliverance, Lord. All the devils, all the witchcraft powers, all the powers and authorities, let it be broken by the power of God. In Jesus' name, false accusations. Yes, Lord, release, release, release. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் இருக்குது. தொடர்ந்து நாம் இதற்காகலாம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. என் மனமே
உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? என் மனமே உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. உயிர் தெழும்ப செய்வாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. வாதிப்பின் சத்தம் கேட்டு உன் எல்லை எல்லாமே வாதிப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்டு உன் எல்லை எல்லாமே வாதிப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. எஸ் லார்ட், we believe. இங்க இருக்கும் அத்தனை பேருக்கும் செய்யும் ஏசப்பா, செய்யும் ஏசப்பா, செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, கோடா கொடி நன்றி. கடைசியாக கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 37:12-13 வாசித்து பாருங்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். இவைகளை ஆண்டவர் இன்று முதல் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய கரம் இதை செய்து முடிக்க வேண்டும்.
செய்து முடிக்க போகிறார். சங்கீதம் 94:21 படி அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்தினார்கள். சங்கீதம் 31:17-18 கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கன் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக. எல்லாரும் சொல்லுங்கள், பொய் உதடுகள் கட்டப்படுவதாக. வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. மௌனமாயிருக்கட்டும், மௌனமாயிருக்கட்டும். இது கர்த்தருடைய வார்த்தை, வேதத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். அது அப்படியே நடக்கும். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோமா? நீதிமான்கள் மீது கர்த்தர் கண்களை வைக்கும் பொழுது இது நடக்கும். பாதாளத்தில் இருப்பவர்கள் போல அவர்கள் வாய் இனி மௌனமாய் இருக்கும். அவர்களுடைய உதடுகள் கட்டப்படும். இதற்கு ஒரே வழி, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் சுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 37:29 படி நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதில் வாசமாயிருப்பார்கள். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு நீதிமான்கள் பூமியை சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்கள் பூமியை சுதந்திரிக்க வேண்டும். அவர்கள் சமாதானத்தோடு என்றென்றைக்கும் அதில் வாசமாயிருப்பார்கள். We will live என்று வேதம் கூறுகிறது. தைரியமாக இருங்கள். நீதி உபாகமம் 4:40 உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ நீடித்த நாட்களாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களாய் நாம் இருந்து கர்த்தருடைய மகிமையை ஜனங்களுக்கு கொண்டு வரப்போகிறோம். அதோடு கூட நீதிமொழிகள் 15:6 படி நீதிமான்களின் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. நாம் வாழ்வது மட்டுமல்ல, நிலைத்திருப்பது மட்டுமல்ல, ஊழியம் நிலைத்திருப்பது மட்டுமல்ல, ஸ்தாபனங்கள் நிலைத்திருப்பது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்கிறார், உனக்கு அதிகமான பொக்கிஷத்தை கொடுக்க போகிறேன். இது நடக்க போகிற காரியம். இது நடக்க போகிற காரியம். இதற்காக ஜெபிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நான் சொன்ன இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அதற்காக தான் ஜெபிக்க சொல்லுகிறார். இன்று முதல் ஜெபிக்க போகிறோம். இன்று முதல் ஜெபிக்க போகிறோம். இதை நாம் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் கட்டப்பட்ட எல்லா பொக்கிஷங்களையும் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து விட போகிறார். There is going to be abundant release of all the treasures from heaven. From heaven. அதை கர்த்தர் தரப்போகிறார். உபாகமம் 30:16 படி நீ பிழைத்து பெருகுவாய். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமாய் நாம் இந்திய தேசத்திலே வாழப்போகிறோம். ஆசீர்வாதமாய் பொக்கிஷங்களோடு நிலைத்திருந்து அவருடைய மகிமையை விளங்க செய்ய போகிறோம். இதற்காக கர்த்தர் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். ஆகவே தைரியமாக இந்த நாளிலும் ஆண்டவரே, இரக்கமாக என்னை நீதிமானாக வையும் சுவாமி, என்னை நீதிமார்க்கமான பிள்ளையாக வையும் ஏசப்பா என்று சொல்லுவோம். கர்த்தர் உங்களை உயர பறக்க செய்வார். அதுதான் இந்த வருடத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஏசாயா 58:14 படி நான் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவேன். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கு. I'll cause you to ride in high places in triumph. வெற்றியோடு நான் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறேன். உனக்கு சுதந்திரத்தை தருவேன், திறந்த வாசலை தருவேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொன்னார். அடுத்த வசனத்திலே 9ஆம் வசனத்திலே அதில் எழுதப்பட்டிருக்கிறது, பொய்யை பேசும் சாத்தானின் தூதர்கள் உனக்கு முன்பதாக வந்து பணிந்து தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லும்படியாக செய்வேன். தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லும்படியாக செய்வேன். இதை நாம் காணப்போகிறோம். இந்த வருடத்திலே காணப்போகிறோம். பொய்யை பேசும் பிசாசின் மக்கள் வந்து
நமக்கு முன்பதாக பணிந்து நீதிமானாக வாழும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது, அருவருப்பு இல்லாமல் வாழும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி வாழும் பொழுது, மற்றவர்களுக்காக அழுது ஜெபித்து வாழும் பொழுது அவள் சொல்லுவார்கள், தேவன் உன் மீது அன்பாயிருக்கிறார். என்னால் ஒன்றுமே உனக்கு விரோதமாக செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல, தேவன் உன் மீது அன்பாயிருக்கிறார் என்று சொல்லும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என்னுடைய மனைவி அதற்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபத்திலே நம்மை நடத்த போகிறார்கள். இந்த பாடலை பாடி நாம் என்னுடைய மனைவியின் கையிலே ஒப்புக் கொடுக்க போகிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபிக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் கொண்டு வரும்படி ஜெபிப்பார்கள். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், நீ உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரித்திடுவாய். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். துன்மார்க்கரும் காலம் சாம்பலாய் மாறிடுவார். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவார். துன்மார்க்கரும் காலம் சாம்பலாய் மாறிடுவார். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவார். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரித்திடுவாய். இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரித்திடுவார். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை
அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நாம் யாவரும் எழும்பி நிற்போமா? நீ மேலே எழும்பிடுவாய் என்று பாடினோம். இப்பொழுது நாம் ஒரே விசை பாட போகிறோம். நான் மேலே எழும்பிடுவேன். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? நான் மேலே எழும்பிடுவேன். என் மனைவி மேலே எழும்பிடுவார். என் கணவர் மேலே எழும்பிடுவார். என் பிள்ளைங்க மேலே எழும்பிடுவார். நான் காத்திருந்த நாட்களுக்கான பலன் வரப்போகிறது. எல்லா கட்டுகளும் தகர்த்தெறியப்படுகிறது. சங்கிலிகள் அறுத்து போடப்படுகிறது. நீதியின் சூரியன் இறங்கி செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நீர் நீதிமான்கள் மீது நோக்கமாயிருப்பேன் என்று சொன்னதற்காக உமக்கு நன்றி அப்பா. மத பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த இரவு முழுவதும் ஜெபிக்க வந்திருக்கிறார்களே, அவர்கள் மீது நீர் நோக்கமாயிருக்கிறீர் சுவாமி, நோக்கமாயிருக்கிறீரப்பா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, எனக்கு நீர் எல்லாவற்றையும் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனை நோக்கி இப்பொழுது கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரமப்பா, உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய பெருமூச்சை எல்லாம் கேட்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் உபத்திரவத்தை எல்லாம் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரமப்பா, உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, தாவீது உம்மிடத்திலே இப்படிதான் ஜெபித்தானப்பா. நான் உம்மிடத்திலே பொறுமையாக காத்திருந்தேன். நீர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டீர் என்று சொன்னானப்பா. அதே போல உமது பிள்ளைகள் பொறுமையாக காத்திருந்திருக்கிறார்கள் அப்பா, பொறுமையாக காத்திருந்திருக்கிறார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. இந்த நீதியான வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக, கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த நிமிஷத்திலே பதிலை கொண்டு வரும்படியாக, ஒத்தாசை வரும்படியாக உம்முடைய கரத்தை ஒவ்வொருவர் மீதும் நீட்டுவீராக, நீட்டுவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கொடுக்க போகிற நன்மைகளுக்காக, உங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பிரியமானவர்களே. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய ஜீவன் இறங்குகிறது, இறங்குகிறது. உத்தம இருதயத்தோடு கேட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. என் பிள்ளைக்கு நான் எதையாவது செய்யட்டும், என் பிள்ளைகளுடைய மன விருப்பத்திற்கு நான் செவி கொடுக்கட்டும், என் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி நான் செய்யட்டும் என்று கர்த்தர் இறங்குகிறார், கர்த்தர் இறங்குகிறார். இப்பொழுது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. என் ஜெபத்தை இப்பொழுது நீர் கேட்டு விட்டீர், நீர் இறங்கி இருக்கிறீர் என்று சத்தமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் மத பிள்ளைகளை நோக்கி கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கிறது, பதிலை கொடுக்கும்படியாக நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பதில் வருகிறது, பதில் வருகிறது. உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை இப்பொழுது கேட்டுவிட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி, 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 நன்றி. நன்மைகள் வருகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. பிசாசின் தலையை ஆண்டவர் நசுக்கி போடுகிறார், நசுக்கி போடுகிறார், நசுக்கி போடுகிறார். எல்லா கட்டுகளும் இப்பொழுது அறுந்து விழுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கண்ட எகிப்தியனை இனிமேல் நீங்கள் காண்பதில்லை, இனிமேல் காண்பதில்லை. எல்லா திருடுகிற பிசாசையும் கர்த்தர் நசுக்கி போடுகிறார், சாம்பலாக மாற்றுகிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார், உங்களுக்காக உருக்கமாக இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு வெளிச்சத்தை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகள் இருளுக்குள்ளே இனிமேல் இருக்கக்கூடாது சுவாமி. கண்ணீர் வடித்து கொண்டு ஒரு மூலையில் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, அவர்கள் சத்தத்திற்கு இப்பொழுது பதில் தருவீராக, இப்பொழுது பதில் தருவீராக. பிள்ளைகளுக்காக அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளிலே உங்களுக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. நன்றி, நன்றி, நன்றி. குடிகார கணவருக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை ரட்சிப்பீராக, குடிகார கணவர்களை ரட்சிப்பீராக. இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி, ஒரு விடுதலை உண்டாகட்டும்ப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை இந்த நாளிலே தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. யார் யாருக்கெல்லாம் அவர்கள் ஜெபித்து வந்திருக்கிறார்களோ அத்தனைக்கும் பலனை 2 மடங்கு தருவீராக, 2 மடங்கு தருவீராக. ஒரு கண்ணும் அதை காண முடியாது, காதும் அதை கேட்க முடியாது, இருதயத்திலே இந்த விஷயம் யாருக்கும் தோன்றாது. அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்வீராக, செய்வீராக, செய்வீராக. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைப்பீராக, ஆயத்தம் பண்ணி வைப்பீராக. அநேக தீர்க்க தரிசன வரத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தருக்காக நான் எவ்வளவு பொறுமையாக காத்திருக்கிறேன், எனக்கு தரமாட்டீரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது, தீர்க்க தரிசன ஆவி இறங்குகிறது. எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை வரம் இப்பொழுது உங்கள் மீது இறங்குகிறது. இந்த கிருபை வரம் இறங்குகிறது, தீர்க்க தரிசன வரம் இறங்குகிறது. நிரம்புங்க பிரியமானவர்களே, நிரம்புங்கள், நிரம்புங்கள், நிரம்புங்கள். நானும் நீதியாய் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. எல்லா கெட்ட பழக்கங்களையும் ஆண்டவர் எடுத்து போடுகிறார், எடுத்து போடுகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவரே, எங்களை அருவருக்காமல், எங்களை தள்ளிவிடாமல் எங்களை சேர்த்து கொள்வீரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறார், உங்களை சேர்த்து கொள்ளுகிறார், தம் பிள்ளையாக சேர்த்து கொள்ளுகிறார். நீதிமானான பெண்ணாக உங்களை சேர்த்து கொள்ளுகிறார். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஒரு வெளிச்சத்தை இந்த இடத்துல பிரகாசிக்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஜீவனை வெளிச்சமாக இறங்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சுவாமி. உமது பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே பதிலை கொடுத்து அனுப்புவீராக, இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.